உத்தவகீதா மித்ரபயகம். இதைப் படியுங்கள். மந்தாலாவின் கோவேலாவில் 3 முல்லுதர்ம நிறுவல் முடிந்தது. இறுதியில் இலக்கு நிறைவேறியது. கலியுகத்தின் முடிவு ஆரம்பமாகிவிட்டது. கிருஷ்ண அவதாரம் முடிவடையும் நேரம் வந்துவிட்டது. எல்லா சிரமங்களுடனும் தடைகளுடனும் நெருக்கடிகள் அலரை துவாரகாவைச் சூழ்ந்தன. இன்னும் சில நாட்களில் நகரம் வெள்ளத்தில் மூழ்கும் என்பது தெளிவாகத் தெரிந்தது. கிருஷ்ணர் முழு மக்களையும் பிரபாச தீர்த்தத்திற்கு செல்ல உத்தரவிட்டார். சூழ்நிலைகள் அவரது நண்பரும் நம்பிக்கையாளருமான உத்தவாவை வருத்தப்படுத்தியது. தன் கடமையை போதிக்கும்படி கடவுளிடம் நீர் வழிந்த கண்களுடன் வேண்டினார். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் கிருஷ்ணனால் தன் பாலே நண்பனின் வேண்டுகோளை மறுக்க முடியவில்லை. இது மனிதனின் இயல்பான குணம் அல்ல என்று நேசாவிடம் சொல்ல பிரதானம் துணிகிறார். கற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் படைப்பில் இருக்கும் ஒவ்வொரு உயிரும் குருதான் என்று பல உதாரணங்களைக் காட்டினார். பூமியின் இணக்கம், வானத்தின் அமைதி, நீரின் தூய்மை, நெருப்பின் அமைதி, சந்திரனின் சக்தி போன்றவற்றை வளர்ச்சிக்கான பாடங்களாக எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். சூரியன் நீராவி வடிவில் பூமியின் நீரை உறிஞ்சி பின்னர் மழையாக பொழிகிறது. ஒரு மனிதன் தன் புத்திசாலித்தனத்தால் செல்வம் பெற்றிருந்தாலும் அந்தச் செல்வத்தில் சிலவற்றை சமுதாயத்துடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றார். மகாகிரந்தங்களின் சாரத்தை வினவுவர் மின்மினிப் பூச்சியை வளர்க்கும் அமிர்தத்தைப் போல் புரிந்து கொள்ள வேண்டும் என்று போதித்தார். ஆன்மாவுக்கு முடிவே இல்லை என்பதால் பிறப்பு இறப்பு பற்றி கவலைப்படத் தேவையில்லை என்று தெளிவுபடுத்தினார். அந்த உரையாடலுக்குப் பிறகு உத்தவின் மனதில் மரண பயம் நீங்கியது. நிதானமாக பதரிகாசிரமத்திற்குப் புறப்பட்டார். ஜாபாலி கீதா வியாபார நித்திஜாபலி ஒரு பெரிய துறவி. பிரணவாயுவை உணவாக எடுத்துக்கொண்டு மகாவிருட்சத்தின் கீழ்த்தவம் செய்து வந்தார். பறவைகள் அவன் தலையில் கூடு கட்டுவது வழக்கம். முட்டையிட்டு குஞ்சுகள் குஞ்சு பொறிக்கின்றன. இருப்பினும் ஜாபாலி அவர்களுக்கு எந்தத் தீங்கும் செய்யவில்லை. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு, இந்தப் படைப்பில் என்னைப் போன்ற நீதிமான்கள் யாராவது இருக்கிறார்களா? அவர் ஏளனம் செய்வார். அது கொஞ்சம் கர்வமாக மாறியது. ஒரு நாள், குழப்பப்படாதே ஜாபாலி. வாரணாசியில் துலாதரு என்ற வணிகன் உன்னைவிட நேர்மையாக வாழ்கிறான். நம்பவில்லை என்றால் நீயே போய்ப்பார் என்றாள் ஆகாசவாணி. ஜாபாலி அந்த வார்த்தைகளை நம்ப விரும்பவில்லை. உடனே காசிக்குப் புறப்பட்டார். வியாபாரியை சந்தித்தார். இருவருக்குமான உரையாடலின் சாராம்சம் ஜாபாலிகதா. வியாபாரம் துரோகம் என்ற பழமொழி எல்லா விஷயங்களிலும் உண்மையாக இருக்காது. வியாபாரத்தை சத்தியவிரதமாகவும் செய்யலாம். செல்வத்துடன் பழகினால் தாமரையில் துளி நீர் போல வாழலாம். காட்டிலும் முனிவரைப் போல் வாழ முடியும் என்பதை நிரூபித்தார். துலாம் ஜாபாலி அதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார். தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு, ஓ வியாபாரி, நீ எப்படி இவ்வளவு நேர்மையாக இருக்க முடியும் என்று கேட்டான். சுவாமி, எனக்கு பேராசை இல்லை. நியாயமான விலையில் பொருட்களை விற்பேன். நான் தரத்தை மதிக்கிறேன். வாங்குபவர்களை எனது குடும்ப உறுப்பினர்கள் போல் கருதுகிறேன். ஆத்மஸ்துதி, பரணிந்தா இரண்டுமே தெரியாது. லட்சியம் இல்லாமல் இல்லை. காடுகளில் நீங்கள் செய்யும் யாகங்களை நான் என் மனதில் செய்வேன். மிலா யாத்திரை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நான் எனது ஆத்மதீர்த்தத்தில் உள்ள இறைவனை வணங்குகிறேன். தவறான ஆதாயத்துடன் செய்யும் தர்மத்தை கடவுள் மதிப்பதில்லை. பாவம் புண்ணியம் ஆகாது. குபுசா இருக்கும் வரை பாம்பு பாம்பாகுமா? துலாதரரின் உபதேசம் இப்படித்தான் செல்கிறது. அந்த வார்த்தைகளால் ஜாபாலியின் பெருமை மறைந்துவிடும். அவன் கைகளை உயர்த்தி வணிகனை வணங்குகிறான். சமச்சீரற்ற மற்றும் மதச்சார்பற்ற வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவது போல சமரசம் செய்வது சாத்தியம் என்பதை இக்கதை நிரூபிக்கிறது. மகாபாரதத்தின் சாந்தி பர்வத்தில் பீஷ்மர் பிதாமகா அம்பாசியா மீது தர்மராஜாவுக்கு ஜாபாலிகிதா கற்பித்தார்.